இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஆர்காட் பிரியாணி செய்யலாம் வாங்க. இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்வீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை 2 3 முறை நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெவி பாட்டமான பேன் எடுத்துக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்லாம் சூடான பிறகு 3 பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், 3 சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை இதே போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே வெங்காயமை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிரும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். ஸ்லிட் பண்ணிட்டுலாம் சேர்க்காதீங்க. அப்படியே முழுசாக சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். போனோட சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி 2 கப் எடுத்துருந்தோம்ல, ஸோ இதுக்கு நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ½ லெமனோட ஜூஸை பிழிஞ்சிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம அரிசி சேர்க்குற டைமில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகணும். பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே 2 கப் அளவுக்கு சிக்கன் வேகிறப்ப தண்ணி சேர்த்துருந்தோம்ல, ஸோ அரிசி சேர்த்த பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்பவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். அரிசி சேர்த்த பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொதிக்க விடணும். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றணும். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றியாச்சு. இதே போல் அரிசி கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்த பிறகு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. மீடியமோ இல்லை ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் ஆகட்டும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஆர்காட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம்ல. நீங்களும் கண்டிப்பாக இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதுக்கு வந்து நீங்கள் தயிர் வெங்காயம் வச்சு சர்வ் பண்ணலாம். சிக்கன் கறி வச்சு சர்வ் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு வித்தியாசமான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.